ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு விட்ருக்கேன். வெறும் கடாயை தான் வச்சுருக்கேன். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு வாசம் வர்ற கருவை விட்றக்கூடாது. சிம்மில் வச்சு லேசாக வறுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கடுகு பொரியவும் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கிற வேண்டியதுதான். வறுத்த கடாயில் அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 மில்லி ஊற்றிக்கிருக்கேன். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து வத்தல் 4 போட்டுக்கிடலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ண மாங்காய் போட்டுக்கலாம். நான் 1 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். அது தக்கன எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெயில் வேக விடணும். அப்போ கொஞ்சம் எண்ணெயில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி போடக்கூடாது. மூடி போட்டோம்னா தண்ணியாக வந்து சீக்கிரம் ஊற கெட்டு போயிடும். அந்த பக்கத்தில் இருந்து நம்ம அப்படி கிளறி விட்டுக்கிட்டு வேக வைக்கணும். ஏன்னா நம்ம ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் 6 மாதத்துக்கு வரைக்கும் நம்ம வச்சுக்கி சாப்பிடணும்ல. அதனால தான் 2-3 மாதத்துக்காவது கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி படாமல் நம்ம எண்ணெயில் வேக வைக்க பார்த்தீங்களா. அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வத்தப்பொடி தூவிக்கிடலாம். 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்தக்கன்னு நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. அடுத்து காயப்பொடி சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கடுகும் வெந்தயமும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிடலாம்.
அப்படியே ஒரு பெரட்டி இறக்கிற வேண்டியதாங்க. மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் நம்ம ஒரு பாட்டில் எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம்.